ஹலோ மக்களே! வணக்கம். வெல்கம் டூ செல்லு வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம சேனல்ல எ ரிவர்ஸ் ரன் த்ரூ இட் எபிசோட் 31 தான் பார்க்க போறோம். ஸோ எப்பயும் போல தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக், கமெண்ட் இதெல்லாம் தட்டி விட்டுருங்க. ஆமா இன்னும் எத்தனை எபிசோட் தாக்கா இருக்கு? அப்படிங்கிற மாரி நெறைய பேர் கேட்க ஆரம்பிச்சுட்டீங்க. இன்னொரு 3 எபிசோட் தான் மக்களே இருக்கு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம ட்ராமாக்குள்ள போலாமா? லாஸ்ட் எபிசோட்ல நம்ம சியாஜுவும் செங்லாங்கும் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம சியாஜ் வந்துட்டு நான் என்ன பண்ணாலுமே எப்படி இருந்தாலும் உனக்கு என்ன பிடிக்க போறதில்ல செங்லாங் அப்படிங்கிற மாரி கேட்டிருப்பா. ஸோ இத கேட்டு செங்லாங்குமே இல்ல, இல்ல அப்படி கிடையாது. எப்பயுமே எனக்கு உன்ன பிடிக்கும் சியாஜு அப்படிங்கிற மாரி இவனும் சொல்லியிருந்திருப்பான். ஸோ டக்குனு இவ டாபிக் சேஞ்ச் பண்ற மாரி, இல்ல, இல்ல நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். டேய் நான் உன் ஃப்ரெண்டுடா நான் பண்ணாம யார் பண்ணுவா? அப்படின்னு சொல்லி சாப்பிட்டே இருப்பாங்க. கரெக்ட்டா அவளோட ஒரு சாப்பிடும்போது அவளோட டீ ஷர்ட்ல ஏதோ ஒண்ணு அப்பிடுமா, ஸோ வெள்ளை டீ ஷர்ட் அச்சச்சோ! போச்சு, போச்சு அப்படிங்கிற மாரி நம்ம சேச்சு சொல்லியிருப்பா. ஸோ இவன் வந்து ஒரு கிளாத் மாரி ஒண்ணு மாட்டி விடலான்னு மாட்டி விடும்போது, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு லூசியும், ஜோனும் வந்துருவாங்க. ஸோ லூசி இத பார்த்துட்டு ஒரு மாரி, "டேய் என்னடா நடக்குது இங்க?" அப்படிங்கிற மாரி இவன் ஒரு மாரி ஷாக்கா பார்த்துட்டு இருப்பான். "டேய் ஒண்ணும் இல்லடா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு" சொல்லும்போது இவன் டக்குனு கோவப்பட்டு அங்கருந்து போயிருவான். ஸோ செங்லாங் கூட சொல்லுவான், "நீ போய் அவன்கிட்ட சொல்லு என்ன நடந்துச்சு" அப்படிங்கும்போது, "நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். நாங்க 2 பேரும் தான் லவ் பண்ணலைல" அப்படிங்கிற மாரி நம்ம சியாஜும் சொல்லுவா. ஸோ அப்படி "நீ சொல்லு அவன்கிட்ட" அப்படிங்கிற மாரி நம்ம செங்லாங்கும் சொல்லிக்கிட்டே இருப்பான். "நீ சொன்னா தான் அவனுக்கு புரியும். அவன் தப்பா நெனச்சுக்க போறான்" அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, கரெக்ட்டா வெளியில இவன் போனவன் சடனா திரும்பி வந்து, "சியாஜு நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படிங்கிற மாரி சொல்ல ஆரம்பிச்சுடுறான். ஸோ நம்ம செங்லாங்குமே உள்ள "அங்க பாரு அவன் உன்ன கூப்பிடுறான். தயவு செஞ்சு போய் சொல்லிடு" அப்படின்னோனே, சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசலான்னு போறாங்க. 2 பேருமே சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது, நம்ம லூசிக்கு வேற 2 பேரும் ஒண்ணா இருக்கிற சீன் வேற மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம், "அம்மா நீ ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னா தாராளமா சொல்லு சியாஜு" அப்படிங்கிற மாரி இவன் கேட்க ஆரம்பிச்சுறான். சியாஜு நான் என்ன சொல்றது? எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, "அப்ப நான் சொல்றேன். அதாவது நான் படிப்புக்காக அப்ராட் போலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்" அப்படிங்கிற மாரி லூசி சொல்லுவான். இது கேட்டோனே அவளுக்கு ஒரு மாரி ரொம்பவே ஷாக்கா இருக்கும். "அப்ராட் போறியா? எதுக்கு?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, "இந்த மாரி நான் படிப்புக்காக அப்ராட் போலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்" அப்படிங்கிற மாரி சியாஜு சொன்னத திருப்பி திருப்பி சொல்லுவானா. ஆக்சுவலி அவனுக்கு என்னன்னா, "இவ ஒரு தடவையாவது போ வேண்டாம் நீ இரு" அப்படின்னு சொல்லுவான்னு நெனச்சு தான் நம்ம லூசி அவ்வளோ சொல்லியிருந்திருப்பான். ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு சியாஜ் வந்துட்டு, "ஓ! அப்படியா? கங்ராட்ஸ்" அப்படிங்கிற மாரி சொல்லுவானா. இத கேட்டு "என்னது கங்ராச்சுலேஷனா? இது சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தனா? இங்க பாரு நீ ஏதாவது சொல்லுவேன்னு தான் நான் வந்தேன். ஆனா நீ என்ன கங்ராட்ஸ் சொல்ற" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அப்புறம் நீ என்ன சொல்றது? அதாவது நீ அப்ராட் படிக்க போற. நான் கங்ராட்ஸ் சொல்றேன் அப்படிங்கும்போது, உனக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்ல சியாஜு. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோவப்பட்டு போயிருவான். லூசி அப்படி போன பிறகு சியாஜு பயங்கரமா தேங்கி தேங்கி அழுக ஆரம்பிச்சுறா. ஃபர்ஸ்ட் லின் என்ன விட்டுட்டு போனான். அப்புறம் செங்லாங்கும் என்ன விட்டுட்டு போறான். இப்போ லூசி நீ கூட என்ன விட்டுட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்ப அழுக ஆரம்பிச்சுறா. நான் ஏன் தான் வளரணும்? நான் சின்ன குழந்தையாவே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறா. ஸோ இந்த பக்கம் நம்ம லூசிய காட்டுறாங்க. சியாஜு எதுவுமே சொல்லாதங்காட்டிக்கு அவ மேல இருக்கிற கோவத்திலே உட்காந்து ஃபார்ம் ஃபில் அப் பண்ண ஆரம்பிச்சுறான். அப்படியே கட் பண்ணி அடுத்தது காட்டுறாங்க. நம்ம செங்லாங்கும், லூசி 2 பேருமே சேர்ந்து பாஸ்கெட் பால் விளையாடுறாங்க. ஆக்சுவலி இந்த பாஸ்கெட் பால் மேட்ச் இங்க விடுமா, சியாஜு யாருக்கு முக்கியம் அப்படிங்கிற மாரி விளையாடுறானுங்க. லூசி எல்லாம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வெறித்தனமா விளையாட ஆரம்பிச்சாராம். ஸோ செங்லாங்கலாம் ஃப்ரெண்டுன்னு பார்க்காம தள்ளி எல்லாம் விட்டுருவான். ஸோ எல்லாம் முடிச்ச பிறகு செங்லாங் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லியிருப்பானா. சரி 2 பேரும் உட்காந்து பேசுறாங்க. செங்லாங் ஒரு மாரி சிரிச்சுக்கிட்டே இருப்பானா. லூசி பார்த்துட்டு, "டேய் உனக்கு என்ன பார்த்தா எப்பட்றா தெரியுது? எதுக்கு சும்மா என்ன பார்த்து சிரிச்சுட்டே இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, செங்லாங் வந்துட்டு, "டேய் இங்க பாரு உன்ன எனக்கு பல வருஷமா தெரியும். உன்னோட ஜெலஸ் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாமயா இருக்கும். தேவையில்லாம நீ என் மேல ஜெலஸ் ஆகாத. நீ எப்படி எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டோ அதே மாரி தான் அவளும் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு" அப்படிங்கிற மாரி செங்லாங் சொன்ன பிறகு லூசி மூஞ்சில சிரிப்பே வருது. ஸோ, "ஓ! அவ உன்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாளா?" அப்படிங்கும்போது, எனக்கு எல்லாமே தெரியும். நீ தேவையில்லாம என்ன பார்த்து நீ பொறாமப்படாத. சரியா? என்கிட்டலாம் உன்னோட ஜெலஸ் காட்டாத. ஒழுங்கா நீ போய் அவகிட்ட உன்னோட லவ்வ சொல்ற வழிய பாரு" அப்படிங்கிற மாரி செங்லாங் சொல்லியிருந்திருப்பா. எங்க நான் எவ்ளோ ட்ரை பண்ணாலும் அவளுக்கு புரியவே மாட்டேங்குது. நான் என்ன சொன்னாலும் அவ அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லும்போது, "நீ போய் சரியா சொல்லணும்டா. நீ தேவையில்லாம போய் கத்துறதோ, இது மாரிலாம் பண்ண புடிக்காது புள்ளைங்களுக்கு. நீ ஒழுங்கா போய் சொல்லனா தானே புள்ளைங்க உன்ன அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அது மட்டும் இல்ல, சியாஜுக்கும் உன்ன சின்ன வயசுலேருந்து தெரியும். நீ எப்படி லூசுத்தனமாலாம் பண்ணுவேன்னு அவளுக்கு நல்லா தெரியும். அப்புறம் எப்படி உன்ன அக்செப்ட் பண்ணிக்குவா?" அப்படிங்கும்போது, "டேய் நீ ஒண்ணும் அப்படி சொல்லாத. நான்லாம் இப்ப நல்லா குட் பாயா மாறிட்டேன். அது மட்டும் இல்ல, இப்ப எனக்கு அப்ராட் படிக்கிறதுக்கு ஒரு ஆஃபர் வேற வந்திருக்கு" அப்படிங்கிற மாரி நம்ம லூஸ் சொல்லுவானா. "இந்த விஷயம் நம்ம சியாஜுக்கும் தெரியுமா?" அப்படின்னு சொல்லும்போது, "அதுக்கு தான் நேத்து நான் அவள கூட்டிட்டு போய் நான் சொன்னேன். ஆனா அவ எனக்கு கங்கிராச்சுலேஷன் சொல்லிட்டா" அப்படின்னு சொல்லும்போது செங்லாங்க்கு ஒரு மாரி சிரிப்பு வந்துருது. "என்னது கங்கிராச்சுலேஷன் சொன்னாளா?" அப்படிங்கும்போது, "அவ உன்ன போ வேண்டாம் அந்த மாரிலாம் எதுவுமே சொல்லல" அப்படிங்கும்போது, அவ அப்படியெல்லாம் என்கிட்ட எதுவுமே சொல்லல. கங்கிராச்சுலேஷன் சொல்லிட்டா" அப்படிங்கும்போது, "நீ முதல்ல அவகிட்ட போய் தெளிவா சொல்லு. அவகிட்ட உட்காந்து நல்லா பேசு. கோவப்படாம கத்தாம நார்மலா உட்காந்து அவகிட்ட பேசினா தான் உனக்கு புரியும்டா" அப்படிங்கிற மாரி செங்லாங் சொல்லியிருந்திருப்பான். சரி அப்படிங்கிற மாரி நம்ம லூசியும் சொல்லியிருந்திருப்பான். கட் பண்ணா ரூம்ல காட்டுறாங்க. நம்ம சியாஜு ஒரு மாரி ரொம்ப சோகமா உட்காந்துருப்பாளா. ஸோ கரெக்ட்டா லெட்டு வந்ததுக்கு வந்து, "அம்மா என்னாச்சு? நீ ஒரு மாரி டல்லா இருக்க" அப்படிங்கிற மாரி லெட்ட கேட்க ஆரம்பிச்சுறா. ஸோ சியாஜு ரொம்ப சோகமா இந்த மாரி லூசி போய் அப்ராட்ல படிக்க போறானாமான்னு சொல்லலாம். இது கேட்டு "என்னது அப்ராட் போய் படிக்க போறானா? இது ஏன் போறா தெரியும்? எனக்கு தெரியவே தெரியாது" அப்படிங்கிற மாரி லெட்டும் சொல்லிட்டே இருக்கா. இந்த மாரி அவனோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக அப்ராட் போறானாமா. ஸோ அவன் என்ன விட்டுட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாரி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாளா. ஸோ லெட்டர நோட் பண்ணிட்டு, "சியாஜு நீ சொல்லயிருக்கலாம்ல அவன போ வேணாம்னு சொல்ல வேண்டியது தானே" அப்படின்னு சொல்லும்போது,
சியாஜ் வந்துட்டு, "இல்ல நான் அத எப்படி சொல்றது? ஸோ நான் யாரு அவனோட கெரியர பிளாக் பண்றதுக்கு? அது மட்டும் இல்ல அவனோட லைஃப்ல அவனுக்கு கெரியர் தானே முக்கியம். ஸோ கண்டிப்பா அவன் கெரியர் நோக்கி தான் போவான். ஸோ நான் சொன்னா எப்படி கேட்பான்? எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு." அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது லெட்டர் நோட் பண்ணிட்டு, சரி, சரி அவன் எங்கேயும் போமாட்டான், இருப்பான்னு சொல்லும்போது, "இல்ல அவன் போயிடுவான்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சாரா. ஸோ லெட்டர் தான் வந்துட்டு, "இல்ல, இல்ல இங்க பாரு நீ போய் சொன்னா அவன் கண்டிப்பா கேட்பான். நீ போய் சொல்லு. அவன போ வேண்டாம்ன்னு அவன் போமாட்டான்." அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, "இல்ல நான் எப்படி சொல்றது? அவன் லைஃப்ல அவனுக்கு கெரியர் முக்கியம் தானே. கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவ ஒரு மாரி யோசிச்சுட்டு, "சியாஜு உனக்கு லூசிய புடிச்சிருக்குன்னு நான் நெனைக்கிறேன். நீ நெனைக்கிறியா உனக்கு அவன புடிச்சிருக்கு?" அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுக ஆரம்பிச்சாரா. ஸோ லெட்டர் தான் வந்துட்டு, "இங்க பாரு உனக்கு தயவு செஞ்சு புடிச்சிருந்தா நீ சொல்லிடு. அப்புறம் நீ தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவ. தயவு செஞ்சு சொல்லு சியாஜுன்னு" சொல்லிட்டே இருக்கா. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காட்டுறாங்க. நம்ம செங்லாங்க ஊருக்கு கிளம்புறான். அவன் போற ஊரோட பேர் வந்து போஜா. ஸோ போம்போது எல்லாத்தையும் ஹக் பண்ணி வழி அனுப்பி வைக்கிறாங்களா. ஸோ இவ லூசு கிட்ட வந்து, "இங்க பாரு மரியாதையா நீ போய் சியாஜுட்ட பேசு." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருப்பான். ஸோ ஒரு வழியா நம்ம லூசி போய் சியாஜ இழுத்துட்டு போய் உட்கார வச்சுட்டு, இந்த மாரி, "சரி நம்ம 2 பேரும் பேசலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு பேசலான்ட்டு, "இந்த மாரி நேத்து நான் உன்கிட்ட கொஞ்சம் ரூடா நடந்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு சாரி சொல்லிக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இவ அப்பயுமே ஒரு மாரி ரொம்ப சைலன்ட்டா தான் இருப்பாளா. "ஆமா நீ ஏன் இவ்ளோ சைலன்ட்டா இருக்க? இந்த மாரி நான் அப்ராட் போய் படிக்கலான்னு உன்கிட்ட கேட்டேன். நீ அதுக்கு எந்த பதிலுமே சொல்லல." அப்படின்னு சொல்லும்போது, "நான் என்ன சொல்றது? அது உன்னோட கெரியர் பத்தியோடது." அப்படிங்கும்போது, இவன் டக்குனு வந்து, "இங்க பாரு என்னோட கெரியரு, என்னோட லைஃப் இதெல்லாம் எனக்கு பத்தி எனக்கு யோசிக்க தோணல. எனக்கு ஃபர்ஸ்ட்டு அவரு கொண்டு வந்து என்கிட்ட அந்த லெட்டர் குடுக்கும்போது என் மைண்ட்ல ஓடுனது, நான் எப்படி உன்ன விட்டுட்டு தனியா இருப்பேன் அப்படின்னு தான் யோசிச்சேன்." அப்படிங்கும்போது, இவளே அறியாம ஒரு மாரி சிரிப்பு வந்தது. ஒரு மாரி ஷை ஆயிடுறா. "ஸோ நான் எப்படி உன்ன விட்டுட்டு தனியா போய் நான் இருப்பேன்னு தான் ஃபர்ஸ்ட்டு யோசிச்சேன். ஸோ செகண்ட் தான் என் கெரியரு. இங்க பாரு நீ என்னோட கெரியரு, என்னோட லைஃப் இத பத்தியெல்லாம் யோசிக்கவே யோசிக்காத. நீ ஜஸ்ட் என்ன பத்தி மட்டும் யோசி. உனக்கு நான் இங்க இருக்கணுமா? இல்ல நான் அப்ராட் போகணுமா? அப்படின்னு நீ சொல்லு." அப்படின்னு இவன் பக்கத்துல வந்து, "நான் அப்ராட் போகட்டா? இருக்கட்டா?" அப்படின்னு இவன் கேட்க ஆரம்பிச்சுறான். இவன் இவ்ளோ பக்கத்துல வந்து கேட்டோனே இவளே ஒரு மாரி ஆயிட்டு, "ஆமா அது ஏன் என்கிட்ட கேட்குற?" அப்படிங்கிற மாரி சியாச்சு கேட்பா. ஸோ லூசி நோட் பண்ணிட்டு, "ஆமா நீ வெட்கப்படுறியா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, இவன் வந்துட்டு, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வெயில் ரொம்ப ஹெவியா இருக்கு. அதனால தான் உனக்கு அப்படி தெரியும் லூசி." அப்படிங்கிற மாரி சொல்லுவாளா. இவன் என்ன பண்ணுவான், டக்குனு பக்கத்தால இழுத்து ரொம்ப க்ளோஸ்ல வந்துட்டு, இவன் கைய வந்து அவளோட கழுத்துக்கிட்ட வச்சு செக் பண்ணி பார்ப்பான். வெயில் கூட இருக்கலாம். ஆனா உன்னோட ஹார்ட் பீட்டும் ஹெவியா துடிக்குதே. கண்டிப்பா நீ வெட்கத்தான் படுற." அப்படிங்கிற மாரி லூஸ் சொன்னோனே, இவ டக்குனு தள்ளி போயிட்டு, அப்பல்லாம் ஒண்ணும் கிடையாது. இங்க பாரு நீ அப்ராட் போறன்னா போகாட்டி போ. அதெல்லாம் நீ போய் உங்க அப்பா அம்மாட்ட கேட்டுக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு இவ அங்கருந்து குடுகுடுன்னு வெட்கப்பட்டு ஓடிருவா. ஸோ லூசி பார்த்துட்டு ஒரு மாரி ரொம்ப ஹேப்பியா, நான் சொல்லு நான் போறதா நான் இருக்கட்டா? நீ சொன்னா தான் நான் இங்க இருப்பேன்." அப்படின்னு இவன் சொல்லிட்டே இருப்பான். அவ அங்கருந்து ஓடிடுவா. ஸோ அப்படியே கட் பண்ணா நம்ம லெட்டோ காட்டுறாங்க. ஸோ லெட்டோ போய்க்கிட்டே இருக்கும்போது, அங்க கரெக்ட்டா ஜூன் வந்து இந்த மாரி நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லும்போது, "இல்ல உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்ல. நான் கிளம்புறேன்னு" லெட்டோ போவாளா. ஸோ ஜூன் வந்து, "இல்ல நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நம்மளோட ரிலேஷன்ஷிப்ப ஒரு எண்ட் பாயிண்ட் கரெக்ட்டா கொண்டு வந்து முடிக்கணும்னு நெனைக்கிறேன். ஸோ ஒரு பெர்ஃபெக்ட்டான எண்ட் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நான் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு நீ அந்த ரிஹர்சல் ரூம்க்கு வர முடியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல நான் வரமாட்டேன்." அப்படிங்கிற மாரி லெட்டர் சொல்லிட்டு வா. "நீ கண்டிப்பா வா. நான் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்." அப்படின்னு இவன் உன்ன லாஸ்ட் மீட்டிங்கா அவங்ககிட்ட கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருப்பா. ஸோ அவளுமே நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போயிருவா. ஸோ அப்படியே இவர் கட் பண்ணா அன்னைக்கு நைட் காட்டுறாங்க. நம்ம சியாஜுக்குனா அவன் அவ்வளோ பக்கத்துல வந்து ஹக் பண்ற மாரி பேச நெனச்சு ஒரு மாரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பக்கம் லூசிக்கு அவ்வளோதான் அந்த அப்ளிகேஷன்லாம் கிழிச்சு எறிஞ்சிடுறான். "இனி டிக்கெட்லாம் கேன்சல்ப்பா." அப்படிங்கிற மாரி கிழிச்சிருவா. ஸோ அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா இவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இவ டூரிஸ்ட் மேனேஜ்மென்ட் தானே. ஸோ அங்க இருக்கவங்க கால் பண்றாங்க. அவங்க வந்து போனது போஜாக்கு தான் போயிருந்திருப்பாங்க. அங்க ஏதோ ஒரு இஷ்யூ அப்படின்னு சொல்லி தான் கூப்ட்டுருப்பாங்க. ஸோ இந்த மாரி நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லியிருப்பா. ஸோ அந்த நேரம் கரெக்ட்டா அங்க பக்கத்துல இருக்கிற அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு வந்துட்டு, "ஆமா நீ லூசிக்கு ஓகே சொன்னியா? இல்ல வேணான்னு சொல்ட்டியா?" அப்படின்னு வந்து அவளோட கதை எழுதுறதுக்காக அவ கேட்க ஆரம்பிச்சுர்றா. "ஐயோ! கம்முனு போறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இவ படுத்து தூங்க ஆரம்பிச்சுர்றா. ஸோ அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காட்டுறாங்க. நம்ம லூசி வந்து சியாஜுவ மீட் பண்றதுக்காக தான் வந்திருப்பா. ஸோ வந்து, "அம்மா சியாஜோ எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "சியாஜோ எங்க மார்னிங்கே எந்திரிச்சு கிளம்பி போயிட்டா. எங்க போனான்னு தெரியல." அப்படின்னு சொல்லும்போது, "ஃபோன் வேற எடுக்க மாட்டேங்கிறா." அப்படின்னு லூஸ் சொன்ன பிறகு, "எனக்கு தெரியல. அவ எங்கேயோ போறேன்னு சொல்லிட்டு போனா." அப்படின்னு சொல்லும்போது, "சரி நான் போய் பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கருந்து போயிருவான். ஸோ அப்படியே கட் பண்ணா அந்த ரூம்ல ரிஹர்சல் ரூம்ல நம்ம ஜூன் இருக்கான்ல, அவன் தான் வெயிட் பண்ணிட்டுருப்பான். ஸோ வரவே மாட்டான்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு அவ கிட்டார் எடுத்து அவன் பாட்டு பாடலான்னு சொல்லிட்டு பாட்டு பாடும்போது, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு லெட்டோ வந்துர்றா. ஸோ வந்து சென்ட்ரல் நிக்க, இவனும் லெட்டோவும் முதல்லருந்து ஸ்டார்ட்டிங் வரைக்கும் இருந்த எல்லா ஞாபகத்தையும் ஒரு அழகான சாங்கா மாத்தி அவன் பாட ஆரம்பிக்கிறான். ஸோ இத கேட்டு நான் லெட்டோக்கு ஒரு மாரி ரொம்பவே இதா இருக்கு. அவளுமே சிரிச்சுட்டே கேட்க ஆரம்பிக்கிறா. ஸோ அப்படியே ஃப்ளாஷ்பேக்ல இவங்க 2 பேரும் சந்திச்சது, ஒண்ணா சேர்ந்து பேசினது, பழகுனது இப்படி எல்லா சீனுமே வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த சீரியஸ்ல தான் ஒரு பொண்ணு போய் ப்ரப்போஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன். ஸோ லெட்டோ போய் ப்ரப்போஸ் பண்ண சீனும், இவங்க 2 பேரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு லவ் பண்ணுனதும், அந்த ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ண சீனு. ஸோ இப்படி எல்லா சீனுமே வந்துட்டுருக்கு. இவங்க 2 பேத்துக்கும் நடுவுல நடந்த சின்ன சின்ன சண்டைகள், இவன் ஒவ்வொரு தடவையும் சமாதானப்படுத்துது. இவன் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுனது. ஸோ அப்புறம் அந்த மாரி ஒவ்வொரு குட்டி குட்டி இன்சிடென்ட்லாம் காட்டுறாங்க. இவன் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெஸ் இல்லாம வந்தது, லெட்டோ பார்த்து ஒரு மாரி சிரிச்சிருப்பான். அந்த சீனு மொதற்கொண்டு இவங்க 2 பேருமே ஒண்ணா இருந்த ஜர்னி மொத்தமும் நெனச்சு பார்க்குறாங்க. ஸோ ஒரு மாரி ஹாப்பி மூமெண்ட்ஸா இருந்துச்சுல்ல. இவங்க லவ் பண்ண ஜர்னி வேணா ஒரு ஷார்ட் பீரியடா இருக்கலாம். ஆனா மெமரீஸ் என்னமோ மோர் தென் பீரியட் தான் நான் நெனைக்கிறேன். ஸோ 2 பேத்தோட ஃபர்ஸ்ட் லவ்ங்காட்டிக்கும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம்
அதுக்கப்புறம் லெட்டோக்கும் இந்த சாங்ஸ் எல்லாம் தெரியுமா? அவளுமே சேர்ந்து கூட பாட ஆரம்பிச்சுடுறா. ஸோ ஜூனும் பாடுறா, லெட்டோவும் பாடுறாங்க. ஸோ 2 பேருமே மாத்தி மாத்தி பாடிட்டு ஒரு மாரி அதாவது ஒரு கதையோட தொடக்கம் தான் கண்டிப்பா முடிவு இருக்கணும் மாரி, ஸ்டார்ட்டிங் லவ் பண்ணங்காட்டிக்கு எண்டிங்கும் கரெக்ட்டா முடிவு பாயிண்ட் இருந்தா தான் நல்லாருக்கும். அதே மாரி அழகா ஒரு சாங் பாடி முடிக்கிறாங்க. ஸோ ஜூனும் ரொம்ப கண் கலங்கி வந்து நிக்கிறா. ஸோ லெட்டோ கிட்ட இந்த மாரி நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா? அப்படின்னு கேட்டோனே, லெட்டோவும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை குடுக்குறான். ஸோ கை குடுத்து 2 பேருமே ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. ஸோ லெட்டோ வந்துட்டு, "இந்த மாரி நான் உன்ன திருப்பி மீட் பண்ணாம இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன்னு நெனைக்கிறேன். ஸோ நீ உன்னோட கெரியர்ல நல்லா வரணும்னு நான் ஆசைப்படுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, இவ ஒரு மாரி ரொம்ப 2 பேருமே அந்த சீன்ல அழுதுட்டு தான் இருப்பாங்க. ஸோ ஒரு மாரி கை குடுத்து பிரிஞ்சு அப்படியே போலான்னு சொல்லி போம்போது, ஜூன் வந்துட்டு, "லெட்டோ நீ எங்க இருந்தாலும் சரி, ரொம்ப ஹேப்பியா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்." அப்படின்னு ஜூன் சொல்லுவான். ஸோ இவளுமே கேட்டு ஒரு மாரி ரொம்ப அழுதுகிட்டு தான் அங்கருந்து போவா. ஸோ இப்படி ஒரு மாரி இந்த சீனே பார்க்கறக்கு, "ச்சே என்னடா பிரேக்கப் இப்படி ஏன்டா பண்ணீங்க பிரேக்கப்?" அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ஏன்னா 2 பேருமே ஒரு மாரி கியூட் பேரு. எதுக்கு பிரேக்கப் பண்ணி எங்களையும் கஷ்டப்படுத்தி நீங்களும் கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஊசி வந்துட்டு லெட்டோக்கு கால் பண்ணி, "ஆமா இந்த மாரி சியாச்சு உனக்கு ஏதாவது கால் பண்ணாளா?" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, லெட்டோவும், "இல்லையே எனக்கு எதுவும் கால் பண்ணல. ஏன் என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல போஜோல வந்து பயங்கர மழையாமா. ஸோ அங்க ஏதாவது இன்சிடென்ட் ஆயிட்டா என்ன பண்றது? அதான் நான் உன்கிட்ட கேட்டேன்." அப்படிங்கும்போது, "இல்ல, இல்ல எனக்கு எதுவும் கால் பண்ணல." அப்படின்னு இவ சொல்லிடுவா. சரி நானே அங்க போயே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபோன கட் பண்ணிட்டு அங்க போலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பா. ஸோ நம்ம லெட்டோக்கும் அச்சச்சோ! அவ என்ன ஆச்சோ அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ஒரு பக்கம் கால் பண்றா. ஸோ நம்ம லூசி தேடியே போக ஆரம்பிச்சுறா. ஸோ ஆல்ரெடி போஜோல வேற சேங்லாங் அங்க தான் இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த எபிசோட்ல ஒரு மாரி ஸ்டார்ட்டிங்ல ஓகே எல்லாமே போச்சு. நடுவுல கூட லூசி, சியாச்சு ஒரு மாரி ஹேப்பியா போச்சு. கடைசியில நம்ம லெட்டோக்கும், ஜூனுக்கும் நடந்த பிரேக்கப்பு எனக்கே ஒரு மாரி ரொம்பவே கஷ்டமா தான் இருந்துச்சு. ஸோ அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் செல்ಲು வாய்ஸ் ஓவர். டாடா! பாய்.